நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மேலவட்டகை பச்சைக்காவடி திரு செல்வநாதன் ஐயா அவர்களிடம் நேர்காணல் இருக்கின்றோம். சாமி வணக்கம். சாமி அனைவருக்கும் வணக்கம். நான் சிறிய வயதாக இருக்கும்போது ஒரு 12-13 வயது இருக்கும். நானும் அன்று உள்ள தண்ணிக்காவடி அழகப்பையா மகன் 2 பேர்கள் 3 பேரும் நாங்கள் 13 வயசில் காவடி எடுத்து வந்தோம். அன்று சிறு வயதில் அந்த வருடமே ரிட்டனும் திரும்புகால் காவடியாகவும் நடந்து வந்தோம். அதன் பிறகு ஒரு வருடம் காவடி எடுத்திருக்கிறேன். பிற்பாடு நடந்து காவடி பழனி பாத யாத்திரையும் போது நடந்து வருவது உண்டு. பட் 2004ஆம் வருடம் போல் இருக்கும். எங்கள் ஊர் கிங்கனிக்குடையார் கோயிலைச் சேர்ந்த சிங்காரம் செட்டியார் என்ற வேலுமயிலும் அவர்களும் எங்கள் அப்பாவும் நாங்கள் பழனி பாத யாத்திரையும் போது தாங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இப்போது கொசவப்பட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு என்று சிங்காரம் பெரியப்பா அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், தங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பா பச்சைக்காவடியாக கட்டி வந்தார், நீங்கள் 3 மகன்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் யாராவது ஒருவர் அதை பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது நான் சொன்னேன், அடுத்த வருடம் காவடி கட்ட முயற்சிக்கிறேன் என்று. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருகிறேன். அப்போது தேன்மலை ஐயா பச்சைக்காவடியாக நான் சிறு வயதில் இருக்கும்போதும் அவர்கள் ஏன் சுற்றி பாடல் பாடுவார்கள், பெருங்கூட்டம் வரும். அப்போதெல்லாம் இவ்வளவு காவடிகள் இல்லை. எனக்கு தெரிந்து மேலவட்டையில் ஒரு 20 காவடிகள் வரும், கீழவட்டையில் ஒரு 60 காவடிகள், மொத்தம் 80 காவடிகளுக்குள் தான் இருந்திருக்கும். பிற்பாடு தான் 100 நான் கேள்விப்பட்டதில்லை. பின்னர் நான் 2005 காவடி எடுக்க தொடங்கும் போது காவடிகள் பெருகி இருந்தன, மகிழ்ச்சியும் தந்தது. தொடர்ந்து எடுத்து வருகிறேன். அன்று முதல் இன்று வரை பச்சைக்காவடியாக எடுத்து வருகிறேன். அப்போது தேன்மலை ஐயா 2020ஆம் வருடம் போல் சொன்னார்கள், இல்லை எனக்கு 2021 நான் பொதுப்படாது, மேலைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று. அதுபோல் கொரோனாவும் வந்தது. அவர்கள் அவருடைய வாக்கு பலித்தம் ஆகும் எதுவாக இருந்தாலும். அதுபோல் 2021ஆம் வருடம் அவர்களால் வர முடியவில்லை. பெரும் சிரமப்பட்டு மேலவட்டகையிலிருந்து நாங்கள் காவடிகள் எப்படியாவது கட்டளை காவடிகளும் செலுத்த வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தோம். அதற்கு நேமங்கோயில் சேர்ந்த திரு அன்றைய கட்டளை காவடிக்காரர்கள் பனையப்பன் அனைவரும் ஒத்துழைத்து பெரும் சௌரியங்கள் செய்து காவடி எடுத்தோம். அப்போ நாங்கள் மொத்தம் 20-21 காவடிகள் தான் அந்த வருடம். ரிட்டன் காவடி திரும்புகால் வரும்போது யார் அதை பார்த்துக்கொள்வது என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், நானே திரும்புகால் காவடியாக நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று. அன்று முதல் இன்று தொடர்ந்து 5வது வருடம் மாற்றம் ரிட்டன் திரும்புகால் காவடியும் எடுத்து வருகிறேன். இவ்வாண்டு மலையில் ஐயாக்கள் சந்தன விஷயத்தின் போது இதுபோல் தாங்கள் நீங்கள் பச்சைக்காவடியாக நியமித்திருக்கிறோம், நீங்கள் வழிநடத்தி காவடிகளை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நானும் என்னால் முடிந்த அளவு ஒத்துழைப்பு செய்கிறேன் என்று பழனி ஆண்டவர் சேவையாக கருதுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.